யோ நமஹா. ஒரு ஹோமத்தினுடைய சிறிய பகுதி ஒன்று பார்ப்போமா இப்போ? என்ன இந்த ஹோமத்தை பார்த்தல? இந்த ஹோமமானது ஒரு பெரிய மகோனத்தமான ஹோமத்தினுடைய சிறிய பகுதியை தான் நம்ம பார்த்தோம் இப்போ. சரி, அந்த ஹோமம் என்ன ஹோமம்? அது இதுக்கு பேரு ஸ்வயம்வர கலா பார்வதி ஹோமம். யார் இல்லங்களிலாவது திருமணம் நடைபெறாம ஏதாவது தடங்கல்கள் வந்துட்டே இருந்தால் இந்த ஹோமத்தை வைதிக சிரேஷ்டர் மூலமா இல்லத்தை நடத்திக்கலாம். நிச்சயம் பல பிராப்தி உண்டு நண்பர்களே. மாலட்சி கல்யாணம் நடக்கவே இல்லை, வரன் அமையவே இல்லை சரியா அப்படின்னா இந்த ஹோமத்தை அனுஷ்டானம் பண்ணுவதன் மூலமாக சத்குலம் நல்ல குலத்திலிருந்து வரன் அமைந்து கல்யாணம் அமோகமாக நடக்கும். மனக்கவலைகள் தீரும் நண்பர்களே, சந்தேகமே வேண்டாம். இந்த ஹோமத்தில் நிறைய அம்சங்கள் இருக்கு. நம்ம பார்த்து ஒரு சிறிய பகுதி தான். முதல்ல கலச ஸ்தாபனம் இருக்கு, அதுக்கு ஷோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு நிறைய வேத மந்திரங்கள் ஜபம் சொல்லியிருக்கு, ஜபம் பண்ணணும். அப்புறம் அந்த மந்திரம் ஒன்று காதல் வந்து இல்லையா, அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணணும். நிறைய எண்ணிக்கையில் அது வாத்தியார் பார்த்து பாரு எவ்வளோ எண்ணிக்கையில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுடைய தசாம்சம் ஹோமத்தில் அமையும். அதாவது கலச ஸ்தாபனம், அதை தொடர்ந்து ஜபங்கள், வேத மந்திர பாராயணம் இடம்பெறும். பிறகு ஹோமம். இவ்வாறாக வைதிக சிரேஷ்டர்கள் வச்சு முறையாக ஹோமத்தை ஏற்பாடு செய்தோம் என்றால் பலப்பிராப்தி நிச்சயம் கிடைக்கும். மனக்கவலைகள் அலரும். எந்த உங்களுக்கு ஜாதக தோஷம், அதாவது கிரக கோளாறு எது இருந்தா என்ன, எல்லாம் நமக்கு ஒரு நிவர்த்தியாகி மனக்கவலைகள் அகலும். எல்லாரும் பரம சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அக்னி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.